நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு வெந்தய ஆப்பம். நம்ம ஆப்பம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி புழுங்கல் அரிசி வெந்தயம் ஊற வச்சுட்டு நீங்கள் தோசை, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் எல்லாமே பண்ணிக்கலாம். அருமையாக வரும். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்த சட்னி. தக்காளி கம்மியாக போட்டுட்டு சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டு ரொம்ப வதக்காமல் செஞ்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ ரெட்டிஷாக இருக்க காரமாக இருக்குமா பார்த்தா இல்லைங்க, காஷ்மீரி மிளகாய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமும் வரமிளகாய் கொஞ்சமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெங்காயம் விலை இப்போ மலிவாக இருக்குது. பூண்டு விலையும் இப்போ குறைஞ்சிருக்குது. 250க்கு வந்திருக்கான் கிலோ. கவுனி அரிசி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கவுனி அரிசி 2 டம்ளர், ரேஷன் அரிசி 2 டம்ளர் கூட சேர்த்து இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இது சட்னி வழக்கம் போல் சொல்கிறது தான். தேங்காய், கொத்தமல்லி தழை நிறைய போட்டு ஒரே ஒரு பிடி வறுக்கடலை, உடச்சக்கடலை போட்டு சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் நிறைய சட்னி ரெசிபி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். வெந்தய ஆப்பம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெஜிடபிள்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரியும் பண்ணலாம், ஆப்பம் மாதிரியும் பண்ணலாம், தோசை ஊற்றிக்கலாம், குழிப்பணியாரம் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய ஆப்ஷன் தான். வெயில் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக சொல்கிறது தான், வெந்தயக்கீரை கிடைக்குது. எந்தெந்த சீசனில் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரை சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் குளிர்ச்சியானதை எடுத்துக்காதீங்க. இது கவுனி அரிசி மாவு. இது வெந்தய தோசை, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். கல் தோசை போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இதுதான் அதுதான் இல்லை, உடம்புக்கு எது பிடிக்குதோ, குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டுக்காருக்கு, நம்ம வீட்டில் இருக்க மாமியார், மாமனார் யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் டைம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாவது ஒரு வேலையை அவாய்ட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா பாவம், ரொம்ப சிரமமான ஒர்க்கு தாங்க. ஆரோக்கியம் வேணும்னா சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அது யார் சாக்ரிஃபைஸ், கணவனோ மனைவியோ யாரோ தாத்தா பாட்டி யாரோ கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதாங்க இன்னைய சமையல். வேணுன்றவங்க நம்ம வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது வெள்ளை அரிசி வெள்ளை வெளியேறுன்னு இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். ஷேர் பண்ணி பாருங்கள். அது லைக் போய் நம்ம சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது உங்கள் ஏரியாவில் கிடைக்குதோ, எது உங்களுக்கு விலை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசி, அதையும் கூட இந்த பாரம்பரிய அரிசி கூட இது 2 டம்ளர் அது 2 டம்ளர் சேர்த்து கூட போட்டுக்கலாம். தப்பு கிடையாது, நல்லா வரும். நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு எதுவுமே சொல்லுவேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள். இதில் அப்படியே என்ன பண்ண, நாட்டு சக்கரை போட்டு பசும்பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது இல்லைன்னா தேங்காய் பால் புழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், நிறைய அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நாளைக்கு அந்த மாவு புளிக்க நுரத்தட்டை தரத்தை யூஸ் பண்ணாதீங்க. உடம்புக்கு நல்லதில்லை. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.